ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண பொட்டேட்டோவை நம்ம வேக வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். பொட்டேட்டோ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவில் நல்லா வெந்துடுச்சு. தோலெல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் கொஞ்சம் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கீழே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சிருக்க பேபி பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோஸ்லாம் கீழே நல்லா ரோஸ்ட் ஆகணும். மசாலாவில் பொட்டேட்டோஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரையை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.